பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7 வாக்கியங்கள். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எத்தனாவது வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வாக்கியம். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சிலுவையில இருந்த பொழுது 6வதாக பேசிய வாக்கியத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எந்த வேத பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல இருக்குது. அதாவது வரலாற்றுல பார்த்தோம்னா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்த பொழுது கிரேக்க சாம்ராஜ்யம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பித்து கொண்டிருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மகா அலெக்சாண்டர் என்ன பண்ணாருன்னா இந்த பெர்ஷிய அந்த ராஜ்யத்தினுடைய முடிவுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா மகா அலெக்சாண்டர். இதெல்லாம் வரலாறு. இப்போ இதுக்கும் இன்னைக்கு நம்ம பேச போற அந்த டாபிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சம்மந்தம் இருக்கு. இந்த மகா அலெக்சாண்டர் என்ன பண்ணார் அப்படின்னா பெர்சிய சாம்ராஜ்யம் முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றி 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 வெற்றி அடைந்த போது அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் கிரேக்க மொழியில. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டலஸ்டாய். அதாவது பெர்ஷியர்களிடமிருந்து ராஜ்யம் என் கைக்கு மாறிடுச்சு, நான் இந்த தேசங்களை எல்லாம் கைப்பற்றி விட்டேன், முடிஞ்சிருச்சு, நிறைவேற்றி முடிக்கப்பட்டது, முடிந்தது, அவங்களோட சாம்ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இனி நான் அதை கைப்பற்றியதனால் இது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, இது கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். எப்பெல்லாம் அவர் தேசங்களை கைப்பற்றினாரோ அப்பெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை இந்த டெட்டலஸ்டாய். இப்போ புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இந்த இடத்தில் எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற அந்த வேர்டை டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி தான் அவர் என்ன பண்ணாரு, எழுத வைத்தார். முழுமையான வேதத்தின் ஆசிரியர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் யோவான்கிட்ட சொல்லி பர்டிகுலர் வேர்டு டெட்டலஸ்டாய்ங்கிற வேர்டு அந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு மிக மிக முக்கியம். டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற அந்த கிரேக்க பதத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட், அதாவது சம்பூர்ணமாய் முடிவடைந்து விட்டது, இனி அதுக்கு மேல அதை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இயேசுவானவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னதின் பின்னணியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய தெளிவான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் நம்ம 7 வார்த்தைகளை பத்தி நமக்கு வருஷம் இந்த சீசன்ல லென்த் சீசன்ல பேசும்பொழுது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் ஆனா கொஞ்சம் சரித்திர சான்றுகளோடு யூத கலாச்சாரத்தோடு அந்த யூத பாரம்பரியத்தின் பழக்க வழக்கத்தோடு இதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக சொல்றேன், தேவனுடைய சத்தியத்தை நம்ம ஆழ்ந்து அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையோடு இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்ம அதை சரியான விதத்துல புரிந்து கொள்ள முடியும். டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேர்டை யார் எல்லாமே யூஸ் பண்ணினாங்க கிரேக்க மொழியில அந்த சமயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை தன்னோட எஜமான்கிட்ட போய் அவர் கொடுத்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அவர்கிட்ட சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. அதாவது என்னன்னா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிமையோ இல்லை ஒரு வேலைக்காரனாகவோ வைத்து கொள்ளலாமே. ஸோ அவங்க போய் எஜமான் கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க கொடுத்த எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல இந்த டெட்டலஸ்டாய்ங்கிற வேர்ட் இயேசுவானவர் உபயோகப்படுத்தினதின் மூலமாக எல்லாம் முடிந்தது என்று சொன்னதின் மூலமாக அவர் தன்னுடைய பிதாவின் இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க என்னை அனுப்பின சித்தம், நீங்க சொன்னதை நான் கம்ப்ளீட்டா செய்து முடித்து விட்டேன், தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேன், அந்த அர்த்தத்துல முடிந்தது என்று ஒரு டிக்ளரேட்டிவ் வேர்டா அவர் அதை என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. அதாவது சம்பூர்ணமாக முடிந்தது. இப்ப இயேசுவானவர் இந்த ஊருக்கு வந்த போது ஊழியம் செய்ய வந்தார், ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார். அடிமை ரூபம் எடுத்து அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அதாவது ஒரு வேலைக்காரனாக ஊழியக்காரனாக வந்தார். எல்லாரும் ராஜாதி ராஜாவா அவர் இருப்பாரு, இல்லை என்றால் அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருப்பாரு, அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஈவன் யூதர்களும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் அங்க நிறைவேறல. ஈவன் யூதாஸ் காரியத்துமே அப்படிதான் நினைச்சார், அவர் ஒரு புரட்சியாளராக இருப்பார் இயேசுவானவர். ஏன்னா பரிசேயர் சதிசேயர் வேத பாரகரை எல்லாம் நல்லா வெளுத்து வாங்குறாரு. அப்போ அவர் ஒரு புரட்சிகரமா இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் புரட்சி செய்து நம்ம மக்களெல்லாம் காப்பாற்றுவாருன்னு தான் நினைச்சார் யூதாஸ் காரியத். ஆனா அப்படி நடக்கல. இயேசுவானவர் அந்த
ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காய் அவர் வரவில்லை. அவர் வந்த நோக்கமே வேற. அதை யூதாஸ் காரியத்தை புரிந்து கொள்ளல. மத்த சீஷர்களுக்கும் புரியல தான். பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். அதனாலதான் அவங்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்ற பெயர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவானவர் ஊழியம் செய்ய வந்தார். அப்ப இந்த டிக்ளரேட்டிவ் வேர்ட் அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு அடிமையாக வந்து அடிமையின் ரூபம் எடுத்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த அடிமையின் வேலையை, ஊழியக்காரரின் வேலையை, அந்த ஊழியக்காரன் செய்ய வேண்டிய அந்த வேலையை கம்ப்ளீட்டா சிலுவையில் செய்து முடித்துவிட்டு பிதாவிடம் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றியின் குரலாக அவர் சொன்னார். அதான் டெட்டலஸ்டாய். அதாவது அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வேலைக்காரன் தன் எஜமானிடம் எப்படி அந்த வார்த்தையை சொன்னாரோ அது போல இயேசுவானவர் சிலுவையில் பிதாவை நோக்கி நீங்க கொடுத்த அந்த வேலை கம்ப்ளீட்டா முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு உத்தரவாதத்தோட அந்த முடிவை, சம்பூர்ண முடிவை அவர் அறிவித்தார். அப்ப பிதாவானவர் என்ன வேலை கொடுத்தார் அப்படின்னா, கொஞ்சம் அதை பின்னணியத்தை அலசி ஆராய்ஞ்சா தெரியும் அவர் என்ன வேலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஆதியில ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அவங்க பாவத்துல விழுந்தாங்க. ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே வந்தாங்க. இப்போ அவங்களோட சந்ததியில இருந்து பிள்ளைகள் பிறந்தாங்க. காயின், ஆபேல். இப்ப காயின் வந்து ஆபேலை கொன்னாரு. அதுக்கப்புறம் மூன்றாவதா வந்து ஒரு மகன் பிறந்தாங்க அவங்களுக்கு, சேத்து. அப்ப சேத்தின் வம்சத்திலிருந்து வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவா. நோவாவோட வம்சத்திலிருந்து அப்படியே ஆபிரகாம் வந்தாரு. ஆபிரகாமின் பிள்ளைகளாக ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் அங்க 12 கோத்திரம் வந்தது. அவர்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்த போது கர்த்தர் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து பல லட்சம் ஜனங்களாக அவர்கள் கானான் தேசத்தை அடைந்தாங்க. இப்படியே சந்ததி பூமி முழுவதுமாக பெருகியதை நம்ம பார்த்தோம். இடையில நிறைய நோவாவின் அந்த வெள்ளம் வந்ததை நம்ம பார்த்தோம். நிறைய நேரங்கள்ல தேவனுடைய கோபத்துக்கு ஜனங்கள் ஆளானாங்க. இப்படி இவங்க கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா 40 வருஷம் அவங்க வனாந்திரத்துல தேவன் எவ்வளவு அருமையாக வழி நடத்தினார் அதை கூட மறந்துட்டு பாவம் தான் அங்க பெருகுச்சே தவிர தேவனை மறந்துட்டு தேவனை ஆராதிப்பதை விட்டு பிற மதங்களின் தெய்வங்களை அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. அவங்க எந்த கலாச்சாரத்தோடலாம் அவங்க சம்பந்தம் பண்ணாங்களோ அந்த கலாச்சாரங்களின் தெய்வங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் தேவன் அவர்களை தண்டித்தார், மன்னித்தார். கொஞ்ச நாள் அவங்க சிறைப்பட்டு போனாங்க. அப்படியும் அவங்க மறுபடியும் திரும்பி வர வைத்தார் ஆண்டவர். இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே வந்தது. இப்படி ஆதாமிலிருந்து 4000 வருடங்களுக்கு அப்புறமா தான் இயேசுவானவர் வந்தார். அவரும் பொறுமையா வெயிட் பண்ணி இந்த ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லி நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து எல்லா கீழ்ப்படிதல் முறைகளையும் கற்றுக் கொடுத்து பலிகளை கொடுத்து பண்டிகைகளை கொடுத்து சடங்கு சம்பிரதாயங்களை கொடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டார். ஆனா ஜனங்கள் சரியான விதத்துல புரிந்து கொள்ளவும் இல்லை, திருந்துற பாடும் இல்லை. 4000 வருடங்களுக்கு அப்புறமா இயேசுவானவர் இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் அவர் பிறந்தார். இப்போ மனிதனாக வந்த அந்த இயேசுவானவர் நமக்காய் இந்த உலகத்துல எப்படிலாம் நம்ம வாழணும், எப்படி பாவத்திலிருந்து விலகி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவர் வாழ்ந்தும் காட்டினார். அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே அவரை பார்த்தாங்க. ஆனாலும் நம்பல, ஆனாலும் விசுவாசிக்கல. பட் நோ ப்ராப்ளம். அவர் எதை செய்ய வந்தாரோ அந்த திட்டத்தை, அந்த பிதாவின் சித்தத்தை அவர் அழகாக சிலுவையில செய்து முடித்து விட்டார். அதை தான் அங்க சொன்னாரு, நீங்க என்னை அனுப்புனீங்களே, ஆதாமிலிருந்து 4000 வருஷத்துக்கு அப்புறம் என்னை மனிதனாக பரிசுத்த ஆவியானவரால் கன்னி மரியாள் இடத்தில் பிறக்கப்பட்டு இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து அப்படி வாழ்ந்து அவர் அந்த சிலுவைக்கு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட 33 வயது அவருக்கு. ஸோ அப்போ அந்த டயத்துல அவர் சொன்ன வார்த்தை தான் என்னன்னா, இத்தனை ஆண்டு காலம் நீங்க செய்ய நினைத்த அந்த திட்டம், உங்களுடைய சித்தம், அதை நான் செய்து முடித்து விட்டேன், முடிந்தது அப்படின்னு சொல்லி பிதாவின் இடத்துல ஒரு வெற்றியின் குரலோடு அவர் அந்த இடத்துல சொல்கிறார். ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் தான். அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுது கொடுமையான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் ஆனா அதுல வெற்றியின் தொனி இருந்தது, முடிவடைந்தது, கம்ப்ளீட்டா சம்பூர்ணமா பிதாவாகிய தேவனே உங்க சித்தம் நிறைவேறி முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அழகான ஒரு டிக்ளரேஷன். இது பிசாசுக்கு தெரியும் நல்லாவே, இங்க என்ன முடிந்தது அப்படின்றது தெரியுது. அவனோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவனோட திட்டம் தோல்வி அடைந்தது, அவனோட சதி திட்டங்கள் முறிவடைந்தது, இதெல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும்.
அங்க சுத்தி இருந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ, பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், இன்றைக்கு சத்தியத்தை வாசித்து கொண்டிருக்கிற நமக்கு தெரியும் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சரியாக புரிந்திருக்குமா என்றால் கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா அது என்ன அர்த்தத்தில் அவர் சொன்னாருங்கிறது இப்போ நம்ம கையில வேதம் இருக்கிறது, ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், அதனால நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த திட்டம் 4000 வருஷம் வெயிட் பண்ணி பிதாவானவர் குமாரனை அனுப்பினதின் நோக்கம், திட்டம் முடிவடைந்தது. வேற என்னெல்லாம் முடிவடைந்ததுன்னு இயேசுவானவர் சிலுவையில் சொன்னார்னு பார்ப்போமா? இரண்டாவதாக பாவ ஓட்டம் முடிவடைந்தது. மனிதன் இந்த 4000 வருஷமா பாவத்திலேயே வாழ்ந்து 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 அப்பப்ப ஆண்டவர் தண்டிச்சார், எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தாரு, அப்புறம் மறுபடியும் ஆண்டவரிடம் வந்தாங்க, திருப்பி மறுபடியும் பாவம் செய்ய போனாங்க, அப்படியே வந்தாங்க இல்லையா? அந்த பாவத்திலே தான் வாழ்ந்தாங்க. அதற்கு ஒரு பாவ விமோச்சனம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க போய் மிருகங்களை பலியிட்டாங்க. அந்த மிருகங்களை பலியிட்டதின் நோக்கம் தேவன் எதற்காக சொன்னார் அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அதனால போய் மிருகத்தை பலியிடணும்னு சொல்லிட்டு அதை ஒரு சடங்காக, அதை ஒரு சம்பிரதாயமாக மாத்திரமே செய்தார்களே தவிர முழு மனதோட இனி இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தோட யாருமே செய்யல. அப்ப தேவன் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்துல செய்யல. அப்ப இது இப்படியே பலியிட்டுக்கிட்டே இருந்தா இதுல ஒரு முடிவு இருக்காது என்றுதான் வல்லமையுள்ள பரிசுத்த இரத்தமாகிய இயேசுவானவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. இனி நம்ம பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இயேசுவானவருடைய ரத்தம் அங்க சிந்தப்பட்டது நிமித்தம் பாவ ஓட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இப்ப இயேசுவானவரிடம் யாரெல்லாம் வந்தாங்களோ, குறைவுள்ள பாத்திரமா இருந்தாலும், பாவிகளா இருந்தாலும், பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனுக்குலமா இருந்தாலும், நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? அப்படி இருந்தாலும் தேவனிடத்துல வரும் பொழுது, இயேசுவின் அன்பை ருசிக்கும் பொழுது அதுல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு விடுதலை நமக்கு கிடைக்குது. அப்ப பாவ ஓட்டம் முடிவடைந்தது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்களோ, இயேசுவானவர் அவங்க லைஃபுக்குள்ள வரும் பொழுது அந்த பாவ ஓட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, பாவ ஓட்டம் முடிவடைந்து விட்டது, அந்த பாவத்தின் ஆதிக்கம் முடிவடைந்து விட்டது என்று அழகான ஒரு அர்த்தத்தில் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அடுத்தபடியாக நியாயப்பிரமாணம் முடிவடைந்தது என்றார். நியாயப்பிரமாணம்னா என்ன? சட்ட திட்டங்கள். இந்த சட்டங்களை சீனாய் மலையில் வைத்து தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதாவது அந்த அவங்களுடைய பிரயாணம் இருந்தது இல்லையா, 40 வருடங்கள் அவங்க பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா சீனாய் மலைக்கு மோசேயை வரவழைத்து 10 கட்டளைகளையும் அப்புறம் அதோடு சம்பந்தப்பட்ட நிறைய சட்ட திட்டங்களையும், அதனுடைய சம்பந்தப்பட்ட பலிகள், பண்டிகைகள், இதெல்லாம் எப்படி ஆசரிக்கணும், எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுபடணும்னா இப்படி இருக்கணும், இதெல்லாம் கடைபிடிக்கணும், இந்த பலிகளை எல்லாம் இடணும், இப்படி நீங்க பண்டிகைகள் கொண்டாடணும்னு சொல்லி எல்லாவற்றையுமே, அதாவது நியாயப்பிரமாணம் முழுவதையுமே தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப அவங்க கற்றுக்கொண்டாங்க. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனை அவன் ஒரு குற்றவாளி என்பதை காட்டியது, அதற்கான தண்டனையை காட்டியது. நீங்க பலியிட்டுட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னா அது நிச்சயமா முடியாது இல்லையா? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை அவங்களால கடைபிடிக்கவே முடியல. ஏன்? அவங்க அவங்க நமக்குள்ள மனிதர்களுக்குள்ள இயல்பாகவே அந்த பாவ சுபாவம் ஆதி மனிதனாகிய ஆதாமிடமிருந்து நமக்கு இருக்கிறதுனால முழுமையாக கடைபிடிக்கவே முடியல. அப்ப மனிதர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதை உணர்ந்து கொள்ள வேண்டும்? நியாயப்பிரமாணத்தை. பாவ சுபாவத்தில் இருக்கக்கூடிய நம்ம நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ அதை என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லாவே உணர்ந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஜனங்களுமே உணர்ந்து கொண்டாங்க. அதை உணராதவர்கள் தான் இன்னுமே பாவத்துல இருக்கிறாங்க. அப்போ உணர்ந்தவர்கள் எல்லாருமே இயேசுவண்டை தப்பித்து கொண்டார்கள். உணராதவர்கள் இன்னும் அவங்க பாவ நிவிர்த்திக்காக எதெல்லாம் செய்யணுமோ, மன திருப்திக்காக அதை இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. ஸோ நியாயப்பிரமாணம் என்பது சட்ட திட்டங்கள், ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ்வதற்கான சட்ட திட்டங்கள். அது நன்மைதான், நியாயப்பிரமாணம் நன்மைதான். ஆனா பாவ மனிதனாகிய நம்ம அதை நிறைவேற்ற முடியாது. ஆகவே பாவமே இல்லாத பரிசுத்த தேவ ஆவியானவர் கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள்ள இருந்து செயல்பட்டு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக
நிறைவேற்றி விடுகிறோம். ஏன் அப்படின்னா சிலுவையில் அவர் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றி முடித்து விட்டார். ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்குள்ளாக எல்லா சட்ட திட்டங்களும் சம்பிரதாயங்களும் பலிகளும் பண்டிகைகளும் நிறைவேறி விட்டது. ஸோ நம்ம இப்போ அந்த நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கணுமா அப்படின்னா அது கடைபிடிக்க முடியாது. கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இயேசுவானவர் அதை எல்லாம் நிறைவேற்றி சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டு இப்போ நீங்க என்னை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதும், இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே நான் நிறைவேற்றினதுனால நீங்க நிறைவேற்றினதற்கு ஒப்பாக அது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நியாயப்பிரமாணம் முடிவடைந்தது. அதை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா சிலுவையில சொன்னாரு, முடிவடைந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த நியாயப்பிரமாணத்தின் காலமும் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம வாழ போறது கிருபையின் காலம். இயேசுவினுடைய அன்பும் கிருபையும் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு நமக்குள்ள வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விடுகிறோம். ஓகே, வேற என்னெல்லாம் முடிவடைந்தது என்று இயேசுவானவர் சொன்னார்? பழைய உடன்படிக்கை முடிந்தது. பழைய உடன்படிக்கை அப்படின் பொழுது என்ன? அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக அப்படியே என்ன பண்ணுச்சுன்னா கிழிந்தது. அதன் மூலமாக என்ன ஒரு ஒரு அர்த்தம் அங்க வந்து ஜனங்களுக்கு புரிந்தது அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் தெளிவாக எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அந்த திரை மூடப்பட்டிருந்தது. அந்த கிருபாசன தண்டையில யாருமே போக முடியாது. வருஷத்துல ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மாத்திரம் போய் என்ன பண்ணுவாருன்னா ஜனங்களுக்காக முறையிட்டு பலிகளை செலுத்தி அங்க போய் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டு வெளியே வருவார். அந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் உள்ள போறதுக்கான உரிமையும் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த திரைச்சீலை கிழிந்தது நிமித்தம் மகா பரிசுத்த ஸ்தலம் தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய முடியும். அன்றைக்கு போல வெளிப்பிரகாரத்துல தான் நீங்க இருக்கணும், உட்பிரகாரத்துல நீங்க இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துல ஒரு தடவை தான் பிரதான ஆசாரியன் போகணும். இப்படி எந்த நடைமுறைகளும் இப்பொழுது இல்லை. எல்லாருமே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்துல ஒன்று சேர முடியும். இதுவரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நுழைவதற்கு பாவம் ஒரு தடையா இருந்தது. இப்போ இயேசுவானவர் சிலுவையில் மரித்தது நிமித்தம் அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய முடியும். இப்போ நமக்கு பாவம் ஒரு தடையா இல்லை. ஏன்? இயேசுவின் கிருபை, இயேசுவின் அன்பு, இயேசுவின் ரத்தம் நம்ம பாவிகளா இருந்தபோது நமக்கு கிடைத்து கிருபை நிமித்தம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா அழகா நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு விடுதலை அடைந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் இடத்துல நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்னா இணைகிறோம். அதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இயேசுவின் மூலமாக நாம் தைரியமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையலாம். இதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நம்ம பாவியா இருக்கிறோம், நம்ம நுழைய முடியாது. பரிசுத்தமான அந்த கிருபாசன தண்டைக்கு நம்ம உள்ள நுழையக்கூடாது. ஏனென்றால் நம்ம பாவியான ஒரு மனிதங்கன்றதை நம்ம காட்டுது நியாயப்பிரமாணம். ஆனா புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா பிதாவின் பிள்ளைகள் ஆயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரே பலியாக பஸ்கா ஆடாக நான் மரித்து சிலுவையில் என்னோட ஜீவனை கொடுத்துட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிள்ளைங்கிற அந்தஸ்தோட நம்ம நுழைய முடியும். இதுதான் புதிய உடன்படிக்கை. சோ பழைய உடன்படிக்கை முடிந்து விட்டது. பலிகள், பண்டிகைகள், சாஸ்திர சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதெல்லாம் நீங்க பின்பற்ற வேண்டியதே இல்லை. ஒன்னே ஒன்று, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருபாசன தண்டைக்கு, கிருபாசனம் என்னது? பிதாவின் இடத்திற்கு, பிதாவின் அன்புக்குள்ள நம்ம நுழைந்து விடுகிறோம். ஆதாம் ஏவாள் இழந்த அந்த பிள்ளை என்கிற அந்தஸ்த இயேசுவானவர் நமக்கு சிலுவையில் பெற்று கொடுத்து விட்டார். எவ்வளவு அருமையான அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். ஸோ முடிவடைந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எல்லா காரியங்களுமே முடிவடைந்து விட்டது. நாம் இனி பலியோ பண்டிகைகளோ செலுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான நேரமும் இப்போ இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டு பிதாவின் பிள்ளைகளாக
சம்பூர்ண இருதயத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு நாம் இப்பொழுது கிருபாசன தண்டைக்கு வர வேண்டும். அதாவது பிதாவின் இடத்திற்கு வர வேண்டும். இதை பார்த்துட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவரிடமும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க பாவிங்கிற அந்த நிலையிலிருந்து பிள்ளைகள் அப்படிங்கிற அந்தஸ்தை அடைகிறபடியால் பரலோகத்தின் பங்காளிகளாக மாறிவிடுறீங்க அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்ம கூட இருப்பார். அவரோட வருகை மட்டும், அவருடைய பலன் நம்மளோட இருக்கிறபடியால் நாம் பிசாசானவனால வஞ்சிக்கப்பட மாட்டோம். அவனுடைய பொய்களுக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம். தேவனுடைய சத்தம் நம்ம இருதயத்திற்குள்ள இருந்து நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறபடியால் நம்ம பாவிகளா இருக்க மாட்டோம். பரிசுத்தமான பிள்ளைகள் என்கிற அந்த அந்தஸ்தை நம்ம பெற்று விடுகிறோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.